எங்கள் சந்தோஷத்தின் காரணமே கன்னிமரியே மாதாவே. எங்கள் சந்தோஷத்தின் காரணமே கன்னிமரியே மாதாவே. எம் இல்லம் வாராயோ, எமக்கு உயிர் தாராயோ. எம் இல்லம் வாராயோ, எமக்கு உயிர் தாராயோ. எங்கள் சந்தோஷத்தின் காரணமே கன்னிமரியே. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் திருப்பலி மன்றாட்டுக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் கடவுளுடைய வல்லமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த திருப்பலி இந்த புகழ்ச்சி ஜெபத்துக்கு வந்திருக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் முக்கியமாக விசேஷமாக ஒரு காரியத்துக்கு அழைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே ஐடின்னு சொல்கிறாங்களே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்படின்னா இன்ஃபர்மேஷன்னா அறிவு. அது நமக்கு கிடைக்கக்கூடிய அநேகமாக செய்தி துணுக்குகள். ஒரு காரியத்தை பற்றி, உலகத்தை பற்றி, மனிதர்களை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி அல்லது நம்முடைய மத சம்பிரதாயங்களை பற்றிய அறிவு துணுக்குகள், இன்ஃபர்மேஷன். டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் சேர்த்து அதை அப்ளிகேஷன் பண்ணி எப்படி அதை ஒரு பெரிய வியாபாரமாக, அதை ஒரு தொழிலாக மாற்றுறது அப்படின்னு. டெக்னே அப்படின்னு சொன்னால் ஸ்கில், அதான் டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த அறிந்த அறிவை அதை ஒன்றைய ஒரு நுட்பமாக மாற்றி, செயலாக்கமாக மாற்றி, அதில் இருந்து எப்படி பணம் சேர்க்கிறது, அப்படி தான் இன்றைக்கி பார்த்தீங்களா. அப்போ செய்தி துடுக்குகளெல்லாம் சேர்த்து அதை ஒரு என்ன ஸ்கில் என்னது, ஒருத்தருடைய திறமையை இது எப்படி செயலாக்கம் செய்கிறது அப்படின்னு அப்ளிகேஷன் பண்ணுறது. இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களை பற்றிய அறிவுகளெல்லாம் சேகரித்து, அதை இன்ஃபர்மேஷன் சேகரித்து அதை வச்சு அதை ஒரு செய்தி நுட்பமாக மாற்றி அதில் இருந்து ஒரு ஸ்கில் அப்படின்னா உனக்கு ஒரு அறிவுத்திறன் அதை உருவாக்கி இதிலிருந்து எப்படிடா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு காட்டுறான். பார்த்துக்கோங்க, இதுதான் ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நான் இன்றைக்கி எதை சொல்ல போகிறேன்னா, இன்னும் கடவுளை பற்றிய அறிவு, அவரை பற்றிய ஒரு ஞான அறிவு நுட்பம் சொல்லியிருக்கு சங்கீதத்தில். என்ன, தண்ணீர் கடலை நிரப்பி இருப்பது போல் இந்த பூமியை கடவுளுடைய அறிவு இந்த பூமியை நிரப்ப வேண்டும் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, தண்ணீர் கடலை நிரப்பி இருப்பது போல் கடவுளை பற்றிய ஞானம் உன் இதயத்தை நிரப்பட்டும் அப்படி சொல்வேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்குது, ஒரு இதயம் இருக்குது. எல்லாருக்கும் இன்றைக்கி பேப்பர்லாம் படிக்கிறோம், காலையில் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர் இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த நியூஸ் பேப்பர் என்ன கொடுக்குது? இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இன்றைக்கி டெல்லியில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, இங்கிலாந்தில் என்ன நடக்குது, இட் இஸ் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன். அவங்கள பற்றிய செய்தி நுணுக்கங்களெல்லாம் உங்களுக்கு சேர்த்து சேகரித்து அன்றைக்கி டெய்லி பேப்பர்.
தினத்தந்தி, தினகரன், தினமலர் அல்லது நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிலாம் உங்களுக்கு வருது பாருங்கள். இந்தியா டுடே, இந்த மாதிரிப்பட்ட செய்தி நுணுக்கங்கள். இந்த செய்தி நுணுக்கெல்லாம் சேர்த்து பேர்ஸில் சேர்த்து வச்சு, அதான் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் ஹஸ் பிகம் அ மணி பர்ஸ் நவ். அதில் சேர்த்து வச்சு அதில் இருந்து அப்ளிகேஷன் பண்ணி, அங்கே பண்ணி இங்கே பண்ணி, இதை டபுள் ஆக்கி, குவார்ட்டர் டபுள் ஆக்கி, 100 ஆக்கி, 1000 ஆக்கி பணம் சேகரிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தட்ஸ் நாட் எனஃப். ஆண்டவரை பற்றிய அறிவு இது கடவுள் தரக்கூடிய வெளிப்பாடு. இது ஒரு ஞானம். இந்த ஞானத்தை ஒருத்தர் வாங்கி கொள்ளணும்னா கடவுள்கிட்ட தான் கேட்கணும். கடவுளே எனக்கு கொடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இப்படின்னு இதுதான் நம்ம திருப்பலி பூசையிலே ஜெபிக்கிறது. ஏதோ இது ஒரு நாடக மண்டம் அல்ல, கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளிகேஷன் பண்ணுவோம். ப்ரேயர் அப்ளிகேஷன். நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஏன்னு போட்டிருக்கீங்க, நான் பிஏன்னு போடுவேன். ப்ரேயர் அப்ளிகேஷன் எதாவது நினச்சிருக்கீங்களா? பிஏ ப்ரேயர் அப்ளிகேஷன். ப்ரேயர்னா ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவன் உள்ளத்தை ஞானத்தினால் நிரப்புவார். தண்ணீர் கடலை நிரப்பியது போல் உன் உள்ளத்தை ஞானத்தினால் நிரப்புவார். அந்த ஞான அறிவு வேணுங்கிறது தான் ஒரு சின்ன பாட்டாக பாடுறேன். மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, என்னை மீட்ட மெசியாவே உலகத்தின் பேரின்பமே, என்னை மீட்ட மெசியாவே உலகத்தின் பேரின்பமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, தேவ ரகசியமே. இந்த தேவ ரகசியம் இட்ஸ் நாட் சிம்பிளி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இட்ஸ் எ ப்ரேயர். இவரை பற்றி நீ தெரியணும், இவரை தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தான் ஜெபிக்கணும். பரிசுத்தமானவரே இம்மானுவேலே, பரிசுத்தமானவரே இம்மானுவேலே, எம்மோடு வாசம் செய்வீர், எம்மை என்றும் காத்து கொள்வீர், ஆண்டவரே என்னை காத்து கொள்வீர், என் தேவனே என்னை மீட்டு கொள்வீர், மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே. இன்றைக்கு இந்த நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் கையில் தூக்குறோமே பைபிள் அப்படின்னு, இந்த பைபிள் இந்த மெசியாவை பற்றிய ரகசியத்தை சொல்லுது. அதுதான் இத்தனை கேள்வி கேட்பீங்க. ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்ல வேண்டும். ஹூ இஸ் ஜீசஸ்?
இயேசு என்பவர் யார்? இயேசு என்பவர் யார்? இன்றைக்கி நான் இது யார் சொல்வேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க. இந்த ரகசியத்தை இந்த பைபிளில் எழுதியிருக்குது. இது புராண கதை இல்லை, பைபிள் கதை. மெசியாவே மெசியாவே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதை பற்றி ஒரு செய்தி இன்றைக்கி இதில் வாசிக்க போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ முக்கியமாக நான் தமிழ்நாட்டில் தான் பேசுகிறேன். தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு ஆகணும். இந்தியாவில் இருக்க எல்லாரும் சரி, என்னத்தை செய்தாலும் நீங்கள் என்ன, இந்த ஜீசஸ் யார் அப்படி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படி இல்லை, நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். அப்படியே தேவையான பைபிள் ஆதாரங்கள் என்னன்னு படித்து பாருங்கள். லேர்ன் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எவ்ரி காஸ்பல் ரைட்டிங் ஹியர். சரித்திரத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது புனைக்கதை இல்லை, இது இது ஒரு இதேனா புராண கதையும் இல்லை. அதான் இது மத்தேயு நற்செய்தியில் பிரிவு 16. அப்போ ஜீசஸும் அவருடைய 12 சீடர்கள் கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, அடிக்கடி அப்படியே ஊர்களெல்லாம் சந்திக்க போவாங்க. அப்போ இந்த ஜீசஸ் என்ன செய்கிறாருன்னா, அந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. கொஞ்சம் அந்த ஊருக்கு பேர் என்ன, செசரியா பிலிப்பை அப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. செசரியா பிலிப்பை. இங்கே தமிழில் எப்படி எழுதுப்பா, பிலிப்பு செசரியா அப்படி எழுதுவாங்க. இந்த பிலிப்பு செசரியா அப்படிங்கிறது 2 பெயர்கள். பிலிப்பு அப்படிங்கிறது அலெக்சாண்டர் த கிரேட், பெரிய மகாவீரன் அலெக்சாண்டர், அவனுடைய அப்பாவுக்கு பேர் பிலிப்பு. அலெக்சாண்டர் இருக்கிற நேரத்தில் அவன் பாலஸ்தீன் நாட்டை தனக்கு ஆதிக்கத்தில் அடக்கிட்டு என்ன செய்தானா, அந்த சின்ன ஊருக்கு பிலிப்பை நகரம் அப்படி பேர் வச்சான். நம்ம தமிழ்நாட்டில் பிலிப்பு நகரம், இப்போ நான் சொல்கிறீங்களா, அண்ணா நகர், கலைஞர் நகர், ஜே நகர் எப்படிலாம் போட்டிங்களா, அது மாதிரி இப்போ எப்படின்னா பிலிப்பு நகர், பிரேயர் நகரில் பிலிப்பு நகர் அப்படின்னு போட்டான். அதுக்கு பிறகு இவர் அகஸ்டஸ் சீசருக்கு பிறகு நம்ம ஆண்டவர் அங்கே பாலஸ்தீன் நாட்டில் பழகி பெருகி செய்திலாம் குறிச்சிருந்தாரா, அப்போ இன்னொரு அரசன் வந்தான், ரோமே சக்கரவர்த்தி. அவனுக்கு பேர் திபேரியுஸ் சீசர். அது திபேரியுஸ் சீசர் என்ன செய்தானா, ஏன்னா பிலிப்புக்கு பேர் இங்கே வச்சுருக்குது, இது பிலிப்பு செசரையா அப்படி பேரை சேர்த்து, அப்படி எங்கள் அப்பாவுக்கு பேரையும் சேர்த்து போடு அப்படின்னா. அலெக்சாண்டர் மாவீரன் அவங்க அப்பாவுக்கு பேரை வச்சான். திபேரியுஸ் சீசர், எங்கள் அப்பாவுக்கு பேரை நீ வை அப்படி 2 அப்பாவும் சேர்த்துக்கிட்டான், பிலிப்பை செசரியா அப்படி. பிலிப்பு செசரியா பேர் புரியுதா? இப்போ அதை பற்றி தான் நம்ம ஏன் சொல்கிறேன்னா, இந்த சரித்திரங்கிறது முக்கியம். ஜீசஸை பற்றிய செய்தி இந்த பிலிப்பு செசரியா சரித்திரத்தோடு ஒற்றுமையானது. அந்த ஊருக்கு அப்போ பாலஸ்தீன் நாட்டில் கிட்டத்தட்ட அவர் கடற்கரை பட்டணம் தான். இன்றைக்கி பிலிப்பு செசரியா அப்படிங்கிறது தெலவி பக்கத்தில் இருக்கிறது ஊர் தான். தெலவியோடு ஒட்டினது தான், பக்கத்தில். இஸ் எ ஹார்பர் டவுன் இப்போ இருக்குது, கடற்கரை பட்டணம். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். தன்னுடைய சீடர்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே போதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்வார், சில நேரத்தில் ஓய்வு எடுப்பார். இது 16வது அதிகாரம் பிரிவு. இதில் 13லேருந்து நான் 20 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடர்களை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜீசஸ் யார் அப்படின்னு கேட்காம மானிட மகன் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறார். ஏன் அப்படின்னா, ஜீசஸ் அப்படின்னு ஒரு நாள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். ஜீசஸ் நான் பேசுகிறேன் அப்படின்னு தன் பேரையும் சொல்ல மாட்டார். மனுமகன்
அப்படிங்கிற பேர் தனக்கு வச்சுருப்பார். ஏன் இந்த மனுமகன்கிற பேர் ரொம்ப அர்த்தமுள்ள பேர். இதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் எசேக்கியேல் ஆகமத்தை நீங்கள் படிங்க. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் அப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு காட்சியில் மனுமகன் போல் ஒரு உருவத்தை கண்டேன் அப்படிம்பார். படிங்க. அந்த மனுமகன் இப்போ இங்கே வந்து நிற்கிறான். அப்போ நம்ம ஆண்டவர் காலத்துக்கு கிட்டத்தட்ட 800-900 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு வசனம் இந்த இடத்துல ஆண்டவரை பற்றிய விவரமாக தெரியுது. இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பார்த்தீங்களா? இங்கே அவரை பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜீசஸை பற்றிய இன்ஃபர்மேஷன் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அவர் பிறப்புக்கு முன்னாலேயே இது மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன். மனுமகன் அப்படின்னு எசேக்கியேல் காட்சியை காண்கிறார். மனுமகனை கண்டேன் அப்படிம்பார். அவர் என்ன செய்யணும், அந்த மனுமகன் தன்னை பற்றியது அப்படின்னு இந்த சீடர்கள் உணர்த்துகிறார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ உங்கள் கூட நான் 3 வருஷமாக அங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கேனே. சின்ன சின்ன ஊருக்கெலாம் போயிருக்கோம். கப்பர்நகூம் ஊருக்கு போயிருக்கோம், கானா ஊருக்கு போயிருக்கோம், நசரேத்துக்கு போயிருக்கோம். நிறைய ஊர்களெலாம் சுற்றி வடக்க தெற்க கலிலேயா பகுதி, யூதேயா பகுதி, சமாரியா பகுதியெல்லாம் ஆண்டவர் சுற்றி வந்துட்டு இருக்கார். பல பகுதிகளை சுற்றி வந்துட்டு இந்த கடற்கரை பட்டணத்தில் வந்த உடனே பிலிப்பு சிசரையா அப்படி ஊருக்கு வந்த உடனே வாங்கப்பா எல்லோரும் வாங்க அவங்க கூட்டி வச்சுட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. என்ன கேட்குறாரு? அவருடைய வார்த்தையை கேளு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். சாதாரண அறிவு இல்லை. இட்ஸ் நாட் எ சயின்டிஃபிக் நாலேஜ், இட்ஸ் அ விஸ்டம் ஆஃப் காட். கடவுள் தரக்கூடிய வெளிப்பாடு, மெய்யுணர்வு, விஸ்டம் ஆஃப் காட். இது ஞான அறிவு. மக்கள்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன சொல்கிறாங்க? பல புதுமைகளை பார்த்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறாரு, கையை பிடிக்கிறார். தலித்தா குமி, சிறுமியே எழுந்துரு அப்படின்னு 12 வயசு பிள்ளையை பார்த்து தலித்தா குமி அப்படின்னா அந்த பிள்ளை செத்து போன பிள்ளைக்காக மாரடித்து புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க அப்படின்னு கட்டில் போட்டிருக்காங்க. செத்து போன பிள்ளை சாகலை. எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவர் என்ன பெரிய மந்திரவாதியாக என்ன கிழிக்க போகிறாரு அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பேசாருங்க, அடக்குங்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறா, கட்டில் கிடக்கிற பிள்ளையை பார்க்குறா. தலித்தா குமி, சிறுமியே எழுந்திரு அப்படிங்கிறார். அது படுத்து கிடந்த பிள்ளை எழும்பி நீ உட்காருது. அவங்க அப்பா பார்த்து சொல்கிறா, இந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பா, கவனிச்சிக்கா அப்படின்னு சொல்லி மெதுவாக போயிட்டுருக்கார். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறார். இது மாதிரி அந்த இன்னொரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு செத்து போன வாலிப பையன், 20 வயசு 21 வயசு இருக்கும். ஒருவேளை அவன் பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான்னு தெரியலை, செத்து போனான். அந்த தாய் ஒரு விதவை பெண், அவளுக்கு ஒரே மகன். அவனை அடக்கம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க பாடையில். பெரிய கூட்டம். ஜீசஸ் அந்த பக்கம் வரார். அந்த பக்கம் பார்த்தார்னா அந்த பொம்பளை அழுக பார்த்து எல்லோரும் கண்ணீர் வடிச்சிட்டே வராங்க. ஏன்னா இவன் ஒரு வேளை கொஞ்சம் வசதி உள்ள பொம்பளையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விதவை, புருஷன் ஏற்கனவே செத்து போனார். இவளுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அதுவும் வாலிப பையன் இறந்துட்டான். எப்படி இறந்தான்னு தெரியாது, இறந்துட்டான். எல்லோரும் அழுது புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜீசஸ் அங்கே இந்த பக்கம் வரார். அந்த பக்கம் வந்தால் அந்த பொம்பளை கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே பாடையை பார்க்குறாரு, இந்த பிள்ளையை பார்க்குறாரு. இந்த பிள்ளையை பார்த்தா, அம்மா அழாதே அப்படின்ட்டு எல்லோரும் ஆண்டவரை பார்க்குறாங்க. ஆண்டவர் பார்த்து நிற்கிற போதே அவர் என்ன செய்கிறான்னா அந்த பாடையை பார்க்குறாரு. அதில் வாலிப செத்து கிடக்கிறான் ஒருத்தன். புதைக்கிறது தூக்கிட்டு போகிறாங்க பையனை. விழுந்தினே எழுந்துரு அப்படி அவர் அப்படி கைப்பிடிச்சிக்கார். அவன் கல்லறைக்கு போக வேண்டிய இப்போ எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லாரும் அதிசயப்படுறாங்க. இப்படித்தான் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒருவர் மனுமகன். இது கதை இல்லை, நடந்த சம்பவம்.
அந்த ஊர் இன்றைக்கும் இருக்குது. அந்த ஊர் இன்றைக்கி போனால் போய் பாருங்கள். இன்றைக்கி அது சமாரியா சமாரியா நாட்டுக்கும் யூதேயா நாட்டுக்கும் இடையில இருக்குது. நான் ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஊரை பார்த்துருக்கேன். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, அப்போ ஆண்டு இப்போ பிலிப்பியா சிசரேவுக்கு வந்துட்டு நிறைய ஜனங்கள் கூட்டம்லாம் நம்மளை பற்றி பார்த்துருக்காங்களாப்பா கேட்குறாரு. மக்கள் மனுமகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அவன் மக்களை என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறாங்க அப்படிதான் முதல்ல கேட்குறார். உடனே அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். அப்போ உங்கள் பழைய ஏற்பாட்டில் கதையெல்லாம் ஞாபகத்தில் வருது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தீர்க்கதரிசி ஸ்நாபக அருளப்பரை கொண்டு போட்டான். அந்த ஏரோது மன்னன் அர்கெலாவுஸ் நரி, அவன் என்ன சொன்னால், அவளுக்கு அந்த ஏரோதியாளுடைய மக ஒரு வாலிப பிள்ளை நல்லா டாண்டா டுட்டு டுட்டுன்னு ஆடுறவுடனே அவனுக்கு பொங்கு மொழிஞ்சிட்டு சார். அப்பா அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறான், சலோமி இங்கே வா, உனக்கு என்ன வேணும், என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படிங்கிறான். அப்படியே என் சாம்ராஜ்யத்தை பாதின்னு கேட்டாலும் தந்துடுவேன் அப்படிங்கிறான். அது சின்ன பிள்ளை என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் அப்படி விரலை கடிச்சிட்டு கிட்டுக்கிட்டு ஓடுது. அவங்க அம்மாட்ட போய் கேட்போம். அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பாட்டு அறையில். ஆமாம், ராஜா கேட்குறார், என்ன கேட்கலாம் அப்படின்னு. ராஜா கேட்குறாரா, அரசில் பாதி நாள் தந்துடுவேன் அப்படிங்கிறார். கரெக்ட், நான் சொல்கிறத கேளு. யோவான் தீர்க்கதரிசி தலையை வெட்டித்தான்னு கேளு. யோவான் தீர்க்கதரிசியுடைய தலையை வெட்டித்தான்னு கேளு. ஓடி வரா ராஜா, அந்த அந்த யோவான் தீர்க்கதரிசிக்கு தலையை வெட்டித்தாங்க அப்படிங்கிற. அவன் இவ்வளோ நேரம் சிரித்து பார்த்தவன் அவனுக்கே மனசு கொதிக்குது. தீர்க்கதரிசி, எல்லோரும் அவரை தீர்க்கதரிசி அப்படின்னு அவரை மதிப்பாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா இவன் அந்த ராஜாட்ட அர்கெலாவுஸ் சொன்னான், ஏப்பா நீ உங்கள் அண்ணன் பொஞ்சாதியை வச்சிருக்கிற, அது ஒழுங்கில்லடா அப்படிங்கிறார். நீ அரசன் ஆனாலும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறார். நீ செய்த தப்பு. அடித்து பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி உண்மை எது பொய் எது அப்படி சுட்டி காட்டுவார். அதனால் உண்மையை பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை இந்த பொம்பளை, ஏன்னா அந்த சலோமிக்கு அம்மா இருக்காள, அவள் அர்கெலாவுடைய அண்ணன் பெரிய இந்த அந்த ராஜாவுடைய பொஞ்சாதி. அவளை பிடிச்சி அவன் ரோமாவிற்கு எங்கேயோ போயிட்டான், 2-3 மாதம் ஆளை காணல அப்படின்னு சொல்லி அண்ணன் பொஞ்சாதி இவன் சேர்த்து வச்சுருக்கான் வைப்பாட்டியா. அப்போ தான் இவர் ஏய் இந்த மாதிரி வைப்பாட்டி வியாபாரம்லாம் இங்கே கூடாதுப்பா, அது கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் நீ இருக்கிற, மக்களை ஆட்சி செய்யக்கூடிய நல்லொழுக்கமாக இரு, மக்களுக்கு இது அசிங்கமாலாம் இருக்குது பார்க்கறதுக்கு அப்படி எச்சரிக்கை கொடுத்தார். இப்படி எச்சரிக்கை கொடுத்ததுனால அவனும் யோசித்தான். ஆனால் அந்த பொம்பளை விட மாட்டான்ட்டான், பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படி ஜெயிலில் போட்டான். இப்போ ஒரு வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கான், இவனை தலையை வெட்டி எடுப்பான் அப்படின்னு. அப்போ தான் மகன் சலோமிட்ட சொல்லி, கேளு வெட்டித்தா அப்படின்னு கேளு, தலையை வெட்டித்தான்னு கேளு. அப்போ இந்த பிள்ளை என்ன சொல்ல, ராஜா அந்த தீர்க்கதரிசிக்கு தலையை வெட்டி ஒரு தட்டில் தாங்க இப்பமே அப்படி கேட்குறான். தலையை வெட்டி தட்டில் தாங்க. பார்த்தியா, பாவம் செய்கிறதுக்கு தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா. ஒரு மனுஷனை கொலை செய்கிறது பாவம், அப்படி கொலை செய்யாதே அப்படி 10 கற்பனை 1. அப்போ பார்த்தியா, அப்போ காம பேய் அவளை அடக்கி போட்டு, பார்த்தியா காமம் ஏறிட்டுனாப்பா கொலை செய்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுதான் காம பேய் கொலை செய்யவும் அஞ்சாது.
அப்போ தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா, தீர்க்கதரிசி தலையை கேளு. உண்மையை பேசுகிற தீர்க்கதரிசி தலையை வெட்டித்தா, அதுவும் ஜோடிச்சு சொல்கிறான், தலையை வெட்டி இப்போமே தட்டில் வச்சு கொடு அப்படின்னு. அவன் வேதனைப்பட்டான். ஆனால் எல்லா சபைக்கு முன்னால் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சேவர்களை அனுப்பி ஜெயிலுக்கு அனுப்பி தலையை வெட்டி தட்டில் வச்சுக்கிட்டு கொடுக்குறான். எல்லாம் அந்த காலத்தில் ஜீசஸ் காலத்தில் நடந்ததுப்பா. இது சரித்திரத்தில் உள்ள உண்மை. இது நீங்கள் சரித்திரம் படித்து பாருங்கள், எப்படி ஸ்நாபக அருளப்பர் இறந்தார் அப்படி சம்பவம் சரித்திரம் புக் எழுதியிருக்காங்க. அது யார் காலத்தில்? அர்கெலாவுஸ், ஹெராட் அர்கெலாவுஸ் 2வது மகன். மூத்த மகனுக்கு பேர் பிலிப் ஹெராடு, அவனுக்கு தம்பி. அவன் அர்கெலாவுஸ் என்ன சொன்னால் பிலிப்புக்கு மனைவியை கூட்டி வச்சிருக்கான். சரித்திரம் இது, புராண கதை இல்லை. அண்ணனுடைய மனைவியை வச்சிருக்கான் தம்பிக்காரன். ஒழுக்கமா? யோக்கியமா? இல்லை. ஆக இந்த சரித்திரத்தை இங்கே ஞாபகத்தில் படுத்துகிறா பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஜான் உண்மையை பேசுகிறவர்கள, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ ஜீசஸ் இந்த யோவான் தீர்க்கதரிசியாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. உண்மை பேசுகிற தீர்க்கதரிசி யோவான், அந்த உண்மையை பேசக்கூடிய இந்த தீர்க்கதரிசியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜீசஸ் உண்மையாக கடார்னு அடிக்கிறவர். ஆனால் ஒரு நேரம் வரும், ஐ ஆம் த ட்ரூத் அப்படிம்பார். நானே உண்மை அப்படி பிலாத்துக்கு முன்னால் அடிப்பார். எதுக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்த? உண்மைக்கு சாட்சி சொல்ல வந்தேன் அப்படிம்பார். உண்மையா? அது என்ன? ஜீசஸ் இஸ் த ட்ரூத். வாயை திறக்க மாட்டார். ஐ ஆம் த ட்ரூத். உண்மையா? அது என்ன? இப்போ உண்மைக்கு சாட்சியாக ரத்தம் சிந்தின ஒரு தீர்க்கதரிசி யோவான், அவருடைய பேரை பற்றி வச்சு பேசும்போது சில ஜனங்கள், இவர் யோவானா இருக்குமோ, தலையை வெட்டு நானே அர்கெலாவுஸ், அந்த தீர்க்கதரிசி திரும்பி இங்கே உயிரோடு வந்திருக்கிறாரோ அப்படி சிலர் நினைத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, வேறு சிலர் எலியா எனவும் நினைக்கிறாங்க. எலியா ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியா அப்படியே வானத்தை பார்த்த மழை பெய்யட்டும்னா பெய்யும். 4-5 வருஷமாக மழையே பெய்யலை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், கடவுளே. அப்போ கொஞ்சம் போது கார்மேகம் ஒரு கையளவு வருது. உடனே சொல்லுவார், ரெடி உங்கள் ராஜாட்ட சொல்லு, குதிரை போட்டு ஓட சொல்லு, மழை பெய்ய போகுது. அது மாத்திரம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு நிற்கும். அதுதான் எலியா தீர்க்கதரிசி. அவர் உண்மையை பேசக்கூடிய ஒரு நெருப்பாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அப்படிதான் பாவத்தை சுட்டெரிக்கும் ஒரு நெருப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இன்னொருத்தர் எரேமியா தீர்க்கதரிசி இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் சொன்னதுக்கு பிறகு ஜீசஸ் அதோட நிறுத்த மாட்டேங்கிறார். கேட்குறார், இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஜீசஸ் நம்ம என்ன சொல்லலாம்? அதில் யூதாஸும் இருக்கிறான், அவன் பணத்தை குலுக்கிட்டு இருக்கானே, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் இப்படியே பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஒரு சிலர் இப்படி குமிஞ்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் இப்படியே காலை சுரண்டிருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த 12 பேரில் ஒருத்தர் சீமோன் பேதுரு இருக்கார, அவர் சீமோன் பேதுரு மறுமொழியாக தகான்னு அவர் நெஞ்சத்தில் வருது பாருங்க, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். பார்த்தீங்களா? திஸ் இஸ் தேட் ட்ரூத் அபவுட் ஜீசஸ். ஜீசஸ் யார்? நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், த சன் ஆஃப் த லிவிங் காட். யூ ஆர் மெஸ்ஸியா அப்படின்னா அனுப்பப்பட்டவர். நீங்கள் மிஷன்லாம் சொல்லுவீங்களா? அந்த மிஷன்கிற வார்த்தையே மெஸ்ஸியாவில் தான் வருது. மிஷன்னா அனுப்பப்பட்டவர். ஹீ இஸ் ஆன் எ மிஷன் அப்படிம்பீங்க. இப்போ அம்பாசிடர்லாம் சொல்கிறீங்களா? அமெரிக்கன் அம்பாசிடர் டெல்லியில் இருக்கார். அதனால் இந்தியாவில் ஒரு அம்பாசிடர் அங்கே வாஷிங்டனில் இருக்கார். இஸ் ஆன் எ மிஷன் ஃப்ரம் இந்தியா, இஸ் அம்பாசிடர்.
ஆண்டவர் கடவுள் கொட்டி கொடுத்ததை சொல்லக்கூடிய மெஸ்ஸியா. ஐ ஆம் த வேர்ட் ஆஃப் காட். நித்திய வார்த்தை, மனிதனான கடவுள், உடல் கொண்ட கடவுள், நீ தேவ மகன் அப்படிங்கிறார். வாழும் கடவுளின் மகன் என்றார். அதற்கு இயேசு உடனே அவரை ரொம்ப மெச்சுகிறார். பாருங்க, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் ஆர்டினரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இட் இஸ் த விஸ்டம் ரிவீல்டு பை காட். கடவுளை பற்றிய அறிவு கடவுளே அவருடைய உள்ளத்தில் கொடுக்கிறார். கடவுள் உன் வழியாக பேசுகிறார். அதுதான். இது சும்மா சாதாரண காரியம் இல்லைப்பா. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நான் இப்போ அதுதான் தான் உங்களுக்கு இந்த சொல்லி கொடுத்தேன். பார்த்தீங்களா? மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, என்னை மீட்ட மெசியாவே உலகத்தின் பேரின்பமே. த கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் காட், கடவுளுடைய ரகசியம், த மிஸ்டரி that redeemed me and the mystery which gives the joy and gladness to this world. இந்த ஒவ்வொரு மனிதனை மீட்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்னா இந்த மெஸ்ஸியா தான். இந்த உலகத்தின் பேரின்பம் ஆனந்தம் அப்படின்னு சொன்னாலே இந்த தேவகுமாரன் தான். நித்யானந்தா அப்படி பேர் வச்சிருப்பாங்க சிலர். ஜீசஸ் இஸ் த நித்யானந்தா. உலகத்தின் மீட்பவரும் உலகத்தின் நித்திய பேரின்பமாகவும் இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லை, உன்னதமானவரே இம்மானுவேலே, உன்னதமானவரே இம்மானுவேலே, பிணிகளை ஏற்றுக்கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர், பிணிகளை ஏற்றுக்கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர், ஆண்டவரே நோய்களை சுமந்து கொண்டீர், என் தேவனே என்னை மீட்டு கொண்டீர். ஆகவே நம்முடைய நோய்களையெல்லாம் சுமக்கிறவர் அவர். அவர் இந்த ஊரில் ஒரு ராஜாவுக்கு பகை உண்டாக்கி ஒரு ராஜாவை கொல்கிறவர் இல்லை, அப்படி இல்லை. ஜீசஸ் லுக்ஸ் அட் எவ்ரிஒன். ஒவ்வொருத்தரும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு என்ன மன வருத்தம், என்ன நோய். அன்பானவர்களே, இந்த நேரத்தை உங்ககிட்ட நிற்கிறேன். நான் இங்கே வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. 1 மாத குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், குடல் இறங்கிட்டு ஃபாதர், ஆப்ரேஷன் பண்ண சொல்லார் டாக்டர். பயப்படாதம்மா, நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், அந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சா கண்டிப்பாக ஆண்டவர் பிழைக்கும், நான் வேண்டிக்கொள்ளுதேன் அப்படின்னு. 1 மாத குழந்தை, என்ன பேருன்னு கேட்கல, இப்போ தான் 1 மாதம் ஆச்சுது, எங்கோ தஞ்சாவூரில் ஆஸ்பத்திரியில் பிறந்தது
அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சரியாக கவனிக்கலை, இப்போ உடனே ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே தான் கொண்டு போச்சிருக்கு. இதையும் நான் கேள்விப்பட்டேன். வருந்தாதீங்க, எனக்கும் இது கேட்கும்போது கஷ்டம்தான். ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஏழைகள்னா அப்படி விட்டுருதாங்க. பெரிய பணக்காரங்கன்னா என்னோட மகப்பா, மின்னாட்ட குழந்தைப்பா கவனிச்சுக்கா, அப்படி 10 பேர் ஒரு குழந்தைங்க நிற்பாங்க சுற்றி சுற்றி. இதுதான் நம்ம ஆண்டவர். அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் ஏழை பணக்காரன்னு பார்க்காம யாருக்கு தேவையோ அவங்கள பார்ப்பார். பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார். நம்முடைய பிணிகளை பார்ப்பார், நோய்களை சுமந்து கொள்வார். நம்முடைய நோய்களையும் பிணிகளையும் அவர் சுமக்கிறார். அவர் சுமந்து தான் நம்முடைய மெஸ்ஸியாக நம்ம மீட்டுக்கொள்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுது. பார்த்தீங்களா? என்னன்னா, நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே அடுத்த பாயிண்ட் பாருங்க. நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. பேதுரு அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கோம், அது லத்தீன் மொழியில் பேத்ரா, ராக். ஆம்பளை அப்படின்னா பேத்ருஸ் அப்படின்னு இருக்கும், அதான் பேத்ருஸ் அப்படின்னு எழுதுவாங்க. பொம்பளைன்னா பேத்ரா அப்படின்னு எழுதுவாங்க, ராக். அவர் ஒரு ராக், கல், ராக், பாறை, திடமானது ஒன்று. நீ ஒரு பாறை சொல்றார். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. பாதாளம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அண்டர் வேர்ல்டு. அண்டர் வேர்ல்டு அப்படின்னா நரகம். அதாவது அந்த காலத்தில் என்ன செய்யணும்னா, உலகத்தை 3ஆக பிரித்தாங்க. ஒரு நம்ம ஆண்டவர் காலம் பிரிந்தில்லை வாழ்ந்தபோது அந்த கிரேக்க மக்கள் மத்தியிலும் ரோமியர்கள் மத்தியிலும் எகிப்து நாட்டு மக்கள் மத்தியிலும் இந்த பூமி, இந்த குளோப் அப்படி சொன்னால் அந்த உலகத்தை செய்யுமா 3 பகுதிகளாக பிரித்தாங்க. விண் உலகம் மேலே, ஹெவன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது, மேல் உலகம். விண் உலகம் கீழே, இந்த உலகத்துக்கு கீழே இருக்கிறது, அதுதான் அண்டர் வேர்ல்டு அப்படின்னாங்க. அண்டர் வேர்ல்டு, அந்த அண்டர் வேர்ல்டில் தான் லேட்டர் ஆன் இங்கிலீஷில் ஹெல் அப்படின்னாங்க. ஹெல் நரகம் அப்படின்னு. ஏன் அப்படி நரகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாவது இந்த 3வது நடுவில் இருக்குதே, இதுவே நம்ம இந்த உலகம். அதாவது மேல் உலகத்தில் இருக்கிறவங்க இம்மார்டல்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மார்டல்ஸ். இந்த கீழ் உலகத்தில் இருக்கிறவங்க துன்பப்படுகிறவர்கள் அப்படின்னு, பனிஷ்மெண்ட். இந்த உலகத்தில் சரியாக வாழாதவங்க, நிலையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை இல்லாதவங்க, பாவமான வாழ்க்கையில் இருந்தவங்கள அது என்ன அவங்க என்ன கற்பனை பண்ணாங்கன்னா, எப்படியோ கடவுள் அவங்கள தண்டிப்பார். தண்டிப்பார் அப்படின்னா அது எங்கே போயிடும்னா, இந்த கீழ் உலகம் அண்டர் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. அண்டர் வேர்ல்டில் போய் வாழ்நாள் முழுது அது உள்ளுக்கே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், இந்த கீழ் உலகத்தில் இருக்கிற எந்த சத்துருவும் திருச்சபை அழிக்காது அப்படிங்கிறார். அதான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், திருச்சபையை இந்த பாறையின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள், பாதாளத்தின் வாயில்கள், த டோர்ஸ் ஆஃப் ஹெல், அண்டர் வேர்ல்ட், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. நோ ஈவில் ஸ்பிரிட் வில் கான்கர் திஸ் சர்ச் ஆன் எர்த். ஆண்டவரை நம்பி வாழக்கூடியவங்களை எந்த சத்ருவும் தோற்கடிக்க முடியாது. அதுதான் ஐ லிவ் பை ஜீசஸ். ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி. விக்டரி டு த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம் அடிக்கடி நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்றைக்கி கூட அந்த பிள்ளைக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன். நேற்று நைட்டில் திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், நம்ம மெட்ராஸில் இருந்து. ஃபாதர், காலேஜில் படிக்கிறா ஃபாதர், என் மக 23 வயசு, அவளுக்கு லங்ஸில் ஏதோ கொஞ்சம் லேசாக தண்ணி இருந்துருக்குது. திடீர்னு அந்த தண்ணி சிரஸுக்கு போயிட்டு ஃபாதர். அதனால் டாக்டர்ஸ் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க.
இப்போ ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன். எனக்கு இப்படி ஒரு ஃபோன் நேற்று இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணேன், அப்படியே ஐசியூவில் வச்சுருக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஜெபிக்கிறேன்டா. பாவம் அந்த பிள்ளைக்கு பேரை சொல்லிவிட்டு அழுகிறான். அப்போ அழுகிறான். நான் எங்கள் ஃபாதர் போவேன், அவள் செகண்ட் இயர் படிக்கிறா ஃபாதர். என்னடா படிக்கிறா? பிகாம் படிக்கிறா ஃபாதர் அப்படிங்கிறான். பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளைக்கு இன்றைக்கி பாருங்கள், லங்ஸில் இருக்கிற தண்ணி எப்படியோ சிரஸுக்கு போயிட்டு அதில் மூளையில் பிரச்சனையாக இருக்குது, அது மாதிரி பார்க்குது. வாஸ்தவம் தான். அந்த பிரெயினில் இந்த மாதிரி வாட்டர் தேக்க வந்துட்டுனா த பிரெயின் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது, முழிச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், கோபம் வரும். மூளை கலங்கிட்டுன்னு சொல்கிறாங்களே, அதான் மூளை கலங்கிட்டு அந்த தண்ணி இங்கேருந்து போடுற தண்ணி அது பெரிய மடமடான்பா, இங்கேருந்து ஒரு சின்னது சிரசு வழியாக அங்கே ஏதோ போயிட்டுது. அது அங்கே போய் எப்படியோ போயிட்டுன்னு வச்சுக்கணுங்க. அதுக்கு கடவுள் தான் அந்த குழந்தைக்கு இன்றைக்கி நான் ஜெபிக்கும்போது உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ஒரு பச்சை ஒரு மாத குழந்தை, 21 வயசு இளம் பிள்ளை. அதனால தான் இந்த பாட்டை நான் பாடினப்பா. மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, உன்னதமானவரே இம்மானுவேலே, பிணிகளை ஏற்றுக்கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர். இந்த 23 வயசு இளம் பிள்ளைய நோயை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஒரு மாத குழந்தை அவருடைய நோயும் ஆண்டவர் தாங்கிக் கொள்கிறார். ஆண்டவரே நோய்களை சுமந்து கொண்டீர், என் தேவனே இவரை மீட்டு கொள்வீர். அதுவும் என்னுடைய ஜெபம். இன்னைக்கு எங்களை ராணிகளாக மாற்றணும் நான் கேட்கல. ஆண்டவரே எங்கள் பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். நாங்கள் உண்மை பேசவும் தெய்வீக ஞானம் எங்களுடைய இதயத்தை நிரப்பவும் இடத்தில் கேட்டுக்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம். அன்றைக்கி அதுதான் ஆண்டவர் கேட்குறா. பார்த்துக்கோங்க, இந்த தீய சத்துருக்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண் உலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக சொல்லி வைத்தார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை முடியலை. அவர் மெசியா அப்படிங்கிறவர் சிலுவையில் அறைந்து இறந்து உயிர்ப்பார். அப்புறம் தான் இந்த செய்தியை சொல்லுவாங்க. இந்த மத்திய எழுதும்போது அப்படித்தான் ஆண்டவர் சாகிறதுக்கு முன்னால் சொன்ன செய்தியை இங்கே எழுதி வைக்கிறார். ஆனால் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொன்னேனே, விண்ணரசின் திறவுகோலை உன்னிடத்தில் தருவேன்ப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா என்னது? நீ பாவ மன்னிப்பு கொடுக்கணும். பாவ மன்னிப்பு தன்னுடைய சீடர்கள் முக்கியமாக தலைவராக இருக்கக்கூடிய பேதுருக்கு கொடுக்குற பெரிய விண்ணரசின் கீ. வாட் ஆர் த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட்? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. எந்த மனிதன் உங்கள்கிட்ட வந்தாலும் பாவத்தை மன்னிச்சுக்கா. பெருந்தன்மையாக நீ மன்னிக்கணுப்பா. அதுதான் நம்ம ஜீசஸ் இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறது. நீ மோட்சத்துக்கு போகணுமா, அதுக்கு இந்த 12 பேர் சீடர்களை அனுப்பிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு காலமாக அப்போஸ்தலர் வழியாக அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன். ஏன்? இந்த திருச்சபையில் தப்பா அந்த கீஸ் ஆஃப் த கிங்டம் கொடுக்குறார். என்னது? பாவ மன்னிப்பு. நான் குருவானவர் அப்படிங்கிற இந்த போட்டிருக்கேனே, ஆண்டவர் சுமந்த நுகம். என்னது அது? நுகம். மனிதனுடைய பாவ நுகம். பாவத்தை சுமக்கிறமண்டானா. யார் வந்தாலும் பாவம் செய்துட்டேன் ஃபாதர் அப்படின்னா மன்னிக்கிறேன்ப்பா, இன்னும் பாவம் செய்யாத. அன்னைக்கு ஸ்நாபக அருளப்பர் இதைத்தான் அந்த ஆர்கிலாவுஸ் சொல்ல, எப்பா உன் அண்ணன் பஞ்சாதியை வச்சுருக்காத, அது பாவண்டா. நீ ராஜாவாக இருக்கலாம், மகாராஜாவாக இருக்கலாம், கடவுளுக்கு முன்னால் தூய்மையாயிரு, தப்பு செய்யாத. எச்சரிக்கை.
கடவுள் தண்டிப்பார். ஆமாம், பயப்படலை அவர் சொல்லதுக்கு. ராஜாவாக இருந்தாலும் தலையே போனாலும் உண்மையை பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஐ லைக் ஹிம். அதுதான், இதனால தான் பேசுகிறேன். ஏன் தலை போனாலும் சொல்லுவேன். எங்கே எனக்கு ஒரு மைக்கு கொடுக்குறீங்களோ சொல்லுவேன், பாவத்தை மன்னிச்சிக்கா. அதுதான் மெஸ்ஸியா. ஜீசஸ் இந்த உலகத்தில் கடைசியில் என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? கீஸ் ஆஃப் த கிங்டம். அது உண்மையின் அரசு, நீதியின் அரசு, தூய்மையின் அரசு, பாவ மன்னிப்பின் அரசு. பாவத்தை மன்னிச்சுக்க. அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த கத்தோலிக்க திருச்சபையை அதோட ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சும் இருக்குது. நம்ம கிரீஸ்லேயும் ரஷ்யாவிலும் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவங்களும் இதை வச்சுருக்காங்க. பாவ மன்னிப்புங்கிற கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு, பாவ பொறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். த சாக்ரமெண்ட் ஆஃப் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னா, எந்த ஒரு மனுஷனானாலும் கடவுளே உம்மிடத்தில் நான் தப்பு செய்துட்டேன் சொல்லுவாங்க. அவங்கவுங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், வாஸ்தவம் தான், தப்பு இல்லை. ஆனால் கடவுள் என்ன மன்னிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு சாட்சி, ஒரு அடையாளம் இந்த பாவ மன்னிப்பு கொடுக்குற பாவ பொறுத்தல் தான். ஏன்னா உங்களுக்கு முன்னால் வாய் திறந்து பேசுகிறேன், மாதம் நானும் பாவஸ்தனம் பண்ணுறேன். என்ன பாவம்? ஏதோ கற்பனையிலையோ வாயிலையோ பேசுகிறதிலையோ கோபத்திலோ பற்றுவேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு பாவஸ்தனம் பண்ணிடுவேன். எப்படியாவது ஒரு ஃபாதர் அப்பப்போ பார்த்துருந்தேன்ல, அவங்கள பிடிச்சி வச்சு என் பாவத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். 5 நிமிஷம் அவங்க காலில் விழுந்துருவேன். விழுந்து எனக்கு இளைவராக இருக்கலாம், என்கிட்ட படித்த மாணவனாக இருக்கலாம், அன்னைக்கு ஃபாதராக இருக்கார், அந்த மாணவன்கிட்டையும் என் பாவத்தை அறிக்கையிடுதல் தயங்க மாட்டேன். அதுதான் நமக்கு திருச்சபையில் கிடைக்கிற த கீஸ் ஆஃப் த கிங்டம். உனக்கு விண்ணரசின் திறவுகோலை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னது? இந்த விண்ணரசை திறக்கிறதுக்கு இந்த கீஸ் தான். பாவ மன்னிப்பு. பாவத்தை விட்டு விடுகிறேன், சாத்தானை விட்டு விடுகிறேன், தூய்மையை அணிந்து கொள்வேன் அப்படிங்கிறது. அதுதான் ராயப்பருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அருமையான செய்தி. அன்பானவர்களே, இந்த நேரத்தை நீங்கள் இவ்வளோ நேரம் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? திரும்பவும் இந்த வார்த்தையை பாடுகிறேன், அதை நீங்கள் நெஞ்சில் வச்சுட்டே பாடுங்க. மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, என்னை மீட்ட மெசியாவே உலகத்தின் பேரின்பமே, என்னை மீட்ட மெசியாவே உலகத்தின் பேரின்பமே, மெசியாவே மெசியாவே தேவ ரகசியமே, தேவ ரகசியமே. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்கும்போது நெஞ்சில் ஒரு நிமிஷம் கை வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த இதுதான். மோட்சராஜ்யத்தின் திறவுகோல் நம்முடைய திருச்சபையில் தலைவராக இருக்கிற ராயப்பருக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்ன திறவுகோல்னு கேட்பீங்க? மோட்சத்தை திறந்து விடணுமா? பாவம் மன்னிப்பு கொடு, அதுதான். அதனால தான் சாக்ரமெண்ட் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ் அப்படி நம்ம வச்சுருக்குது. ஞானஸ்நானத்தின் வழியாக எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனாலும் கூட அப்படியே மனிதன் தன்னுடைய பலவீனத்தினால் ஒரு தப்பு செய்கிறான். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்நானம் வாங்கியிருந்தான். ஆனால் பெரிய பையனாக வளர்கிற போது, வாலிபனாக இருக்கும்போதோ பெரியவங்களாக மாறின பிறகோ ஏதோ தப்பு செய்துதாங்க. 10 கட்டளைக்கு விரோதமாக, கற்புக்கு விரோதமாக, அன்புக்கு விரோதமாக, அநீதமாக ஏதோ தப்பு செய்துட்டாங்க. அப்படின்னா அவர் அந்த ஃபாதர்கிட்ட போயோ அந்த பிஷப்கிட்ட போயோ, ஃபாதர் ஐ எம் ஏ சின்னர், நான் பாவம் செய்துட்டேன் அப்படி முட்டி போட்டு பாவம் மன்னிப்பு கேட்கணும். பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? உன் பாவத்தை சுருக்கமாக சொல்லுப்பா. ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. திருச்சபை தான் சொல்லு. நீ அவன்ட்டு காதில் சொன்னாலே போதும்.
உடனே டெலிஃபோன் எடுத்து பேசணும் இல்லை, ஆளை கண்டுட்டா நேரடியாக பேசு. 2 வார்த்தை சொல்லு. ஃபாதர், நான் தப்பு செய்துட்டேன், இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், ஒருத்தரை கெடுத்துட்டேன், ரொம்ப கோபத்தில் ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்டேன் சொல்லு. சரிப்பா, இந்த பாவத்துக்கெல்லாம் மனஸ்தாப்பட்டுருக்கு, நீ கடவுள்கிட்ட கேளு, அவர் தான் அவனை மன்னிக்கிறார். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தின் பேர், அதை தான் சொல்லியிருக்கார், த கீஸ் ஆஃப் த கிங்டம். அந்த அதிகாரத்தின் பேர் திருச்சபை எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அந்த பேரில் உனக்கு நான் அப்சல்யூஷன் கொடுக்குறேன். ஏகோத்தி அப்சால்வோ பெகாத்து துய்ஸ் இன்னொன்று பார்த்து பீலிய ஸ்பிரித்து சாந்தி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு குருவானவர் சொல்லுவார். லத்தீன் மொழியில் நான் படித்தது எப்போ, நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி குருப்பட்டம் வாங்கும்போது அப்போல்லாம் லத்தீன் மொழி. ஏகோ தே அப்சால்வோ ஆ பெகாத்திஸ் துயிஸ் இன்னொன்று பாத்ரிஸ் எட் பீலி எட் ஸ்பிரித்து சாந்தி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படி சொல்கிற ஒரு பாவம் மன்னிப்பு கொடுக்கும் கீஸ் ஆஃப் த கிங்டம். பாவம் மன்னிப்பு பெற்றவனுக்கு அவன் இறந்துட்டான்னா போச்சத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பாவத்தை எடுத்துறாய், இது என்னுடைய பழக்கம். அன்பானவர்களே, இந்த அருமையான ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க. அதனால் நெஞ்சில் கை வச்சுக்கொள்ளுங்க, பாவம் மன்னிப்பு நான் கொடுக்குறேன். எல்லாரும் இப்போ நேரத்தில் என்ன பாவம் செய்திருந்தாலும் யார்கிட்ட இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேளுங்க. கடவுளே, நான் பாவம் செய்துட்டேன், என் சகோதரனுக்கு விரோதமாக என் சகோதரிக்கு விரோதமாக தப்பு செய்துட்டேன், தப்பு நினைச்சிட்டேன், கற்பனையில் செய்துட்டேன், ஏதோ காரியமாக விழுந்துட்டேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரே, இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படி மன உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நித்திய வாழ்வுக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். எல்லாரும் கைகளை பிரித்து கொள்ளலாம், எழுந்து நின்று கொள்ளலாம். இந்த ஜெபத்தை திருச்சபையுடைய ஜெபம் 2000 வருஷமாக திருச்சபை எல்லா உலகத்திலும் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் இது. மன்றாடுவோமாக. ஓ பேரன்பும் பேரிரக்கமும் நிறைந்தவரே, விசுவாசிகளின் உள்ளங்களை ஒன்றிப்பவராக இருப்பவரே, நீ கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். இதனால் நாங்கள் மாறி வரும் இந்த உலகச் சூழலில் எங்கள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. இந்த உலகில் நாங்கள் ஒருவரை மன்னிக்கும் பெருந்தன்மையை கொண்டு ஒருவரோடு பழகவும் செய்வோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் முக்கியமான நேரம் காணிக்கை நேரமும் நம்முடைய வசீகர வார்த்தையை சொல்லி அப்பம் இயேசுவின் இரத்த சரீரமாக மாறக்கூடிய இந்த விசேஷ நேரமாக இருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இது நம்முடைய ஆழ்ந்த அடிப்படை உண்மை. அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு தன் உடல் என்று சொல்லி கொடுக்கின்றார். அது மாதிரி திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து இறைப்புகள் சொல்லிவிட்டு என்ன செய்வார்னா, இது புதிய உடன்படிக்கை என் இரத்தம், உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி கொடுப்பார். இதுக்கு தான் சாட்சியாக ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க திருப்பலி செய்கிறோம். இது புதுசாக செய்கிற திருப்பலி இல்லை, புதுசாக ஒரு காணிக்கைன்னு இல்லை, ஆண்டவர் செய்கிறத ஞாபகப்படுத்தி அவருடைய திருத்த சரீரத்தை நம்ம பங்கு பெறணும்னு ஆசையோடு பங்கு பெறுகிறோம். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரம் முக்கியமான நேரங்கிறத மறந்து போகாதீங்க. இது இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்டீங்க, உங்களை பாவ மன்னிப்பு கொடுத்துருக்குறேன்,
மன்னிப்பு பெற்று ஆண்டோடைய திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்படி நம்ம வழக்கமாக ஐக்கியம், சபையின் ஐக்கியம்னு சொல்லுவோம். திருச்சபையின் ஐக்கியம் என்னது? திருச்சபை ஐக்கியம் ஆண்டோட உடம்போட உடம்பாக நம்ம சேர்கிறது, அவருடைய திரு இரத்தத்தில் இரத்தமாக நம்ம கலக்கிறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க நம்ம தமிழகத்தில் அரசியல்வாதிகள், இரத்தத்தின் இரத்தமே அப்படின்னு. நம்ம ஆண்டவர் தான் இரத்தத்தின் இரத்தமே அப்படி உண்மையாகவே சொல்ல முடியும். அவருடைய இரத்தத்தில் நாம் ஒன்றோடு ஒன்றாக கலக்கிறோம். அப்படி இது என் இரத்தம், இதை பருகுங்கள் அப்படி சொல்வார். அதைத்தான் ஞாபகமாக செய்கிறோம். இந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தங்களுடைய உடல் நலத்துக்காகவும் தங்களுடைய விண்ணப்பங்கள் கடவுள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலருடைய ஆத்ம எழுப்பாட்டுக்காகவும் இந்த பேர்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. தங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறவங்க கிளிஃப்டன் லிட்டில் அப்படிங்கிற 2 பேர், அவங்களுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு. ஜான் ஜோசப், மேஸ் லிண்டா, அவங்க நல்ல சுகம் பெறணும் அப்படின்னு. ஜோன் அலீனா ராணி, கடவுளுடைய ஆசீர் பெறணும் அப்படின்னு. அருள் தந்தை தூயநாதன், அருள் சகோதரி விமலா, தூய மேரி, பிண்டரசி, மார்க் ஆனந்த், இவங்களுக்கும் நல்ல சுகத்துக்காக மன்றாடுவோம். அதே மாதிரி ஒரு சிலருடைய ஆத்ம எழுப்பாட்டுக்காக கேட்டிருக்காங்க. ஃப்ரான்சிஸ், புஷ்பராணி, ஸ்டீவன், ரவிராஜ், இவங்களுடைய ஆத்ம எழுப்பாட்டுக்காகவும் இன்னும் குடும்பத்தில் நடந்த காரியங்களுக்கு நன்றியாகும். ஜோசப் நெல்சன், பசந்தா, ராக்கியா, ஏஞ்சலினா, லக்ஷ்மி, வின்சி, ஆல்வின். இது தவிர இன்னும் ஒரு சிலர் இதே மாதிரி உடல் நல்ல சுகத்துக்காகவும் மனமாற்றாடையவும் திருமணம் நிறைவேறணும்லாம் சொல்லி கேட்டிருக்கவங்க. சாந்தா, மோட்சமேரி, தெரேசா கிரகோரி, ஹெலன் மேரி, சூசேராஜ், சார்லஸ் விஜயகுமார், ரேகா, ரிச்சர்ட், அது மாதிரி யாரும் நினையாத உத்திரிகிறிஸ்தவ ஆத்மாக்களுக்காக, இது மாதிரி இறந்து போனவங்க ஜார்ஜ், ஃப்ளோரி ஜார்ஜ், இவங்களுடைய ஆத்மாவுக்காக, ஆத்ம வெளிப்பாட்டுக்காக. ராணி சார்ல்ஸ், வயோலா, இவங்க நல்ல சுகம் பெறவும். விமல், ரெக்ஸ், மேரி, ரேச்சல், பிலோமினா, இவங்களுடைய கருத்துக்களுக்காகவும். அதே மாதிரி ஹியூபர்ட், இவங்களுடைய ஆத்ம வெளிப்பாட்டுக்காகவும். இன்னும் ஒருத்தர் இருதயராஜ் குடும்பம், இவங்களுக்கு நன்றி செயலுக்காகவும் இந்த பூசையில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆகவே அன்பானவர்களே, இந்த பூசையில் இந்த கருத்துக்கள்லாம் தவிர உங்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் நினைச்சுக்கொள்ளுங்க. கடவுள் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாவங்களையும் சுமப்பவர். என்ன பிரச்சனைனாலும் அதை அவர் சுமந்து நமக்காக மீட்பு தருகிறவர். அதை நம்பிக்கையோடு இந்த பூசையில் ஒப்புக் கொடுப்போம், காணிக்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அனைத்து நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலும் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏன் நம்முடைய வல்லன்மையிலும் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தமுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உன் திருமணம் ஒப்புக் கொடுக்க இப்பாலி உமக்கு உகந்ததாவதாக. பரிசுத்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். ஓ பரிசுத்த பிதாவே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரென்றோ. உம்முடைய திருச்சபையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக சுவாமி. எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் ஒருவரை மன்னித்து விவேகமாக பெருந்தன்மையுடன் ஒற்றுமையாக வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவரும் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இரவினாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளுமானாரென்றோ. சிலுவையில் பாடுபட்டு முடிவில் ஆசாவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு பெற்று தந்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உம்முடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்ட பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, தேவரே வருமளவும் உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரன்றோ. எனவே பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருச்சபையின் தலைவராக பேதுருவின் இடத்திலிருந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் பாப்பரசர் பிரான்சிஸ், அவரோடு சேர்ந்து திருச்சபை வழிநடத்தும் எங்கள் ஆயர்கள், சிறப்பாக எங்கள் செங்கல்பட்டிலே இருக்கக்கூடிய எங்கள் ஆயர் நீதிநாதன், இன்னும் தமிழகத்தில் இருக்க எல்லா ஆயர்களும், இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆயர்கள், பேராயர்கள் தவிர உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இவர்களோடு திருச்சபையின் விசுவாசமுள்ள அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். கடவுளே, இன்று உன் திருக்குமாரன் மெஸ்ஸியாவாக எங்களுடைய வேதனைகளையும் பாவங்களையும் சுமந்தவராக, எங்கள் மீட்பராக எங்களுக்காக பலியானது நினைவு கூறுகின்ற நேரத்தில் இந்த உலகத்திலே அவதிப்படக்கூடியவர்கள், முக்கியமாக உலகமெங்கும் இன்றைக்கு பல விதத்திலே மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய கொரோனா வியாதியிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அந்த கொரோனா வியாதியை கட்டுப்படுத்தும் ஆட்கொள்ளி கிருமி என்று சொல்கிறார்களே, அந்த கிருமியை நிர்மூலமாக்கும் கடவுளே, உம்மால் முடியும். பிணங்களுக்கும் உயிர் கொடுக்கிற கடவுளாய் இருக்கின்றீர். இது இந்த நேரத்தில் எங்களுக்கு தொல்லை தரக்கூடிய இந்த தீமையிலிருந்து விடுதலை தார். இதோடு சேர்ந்து நிறைய பேர் குடும்பத்தில் பல நோயினால் கஷ்டப்படக்கூடியவர்கள், 1 மாத குழந்தை இதோ குடல் இறங்கிவிட்டது என்று அழுது புலம்புகிறார்களே, 23 வயது ஒரு இளம் பிள்ளை இதோ மூளை தண்ணீர் வந்துவிட்டது என்று சொல்லி வேதனைப்படு. இதே மாதிரி உலகமெங்கும் எத்தனை இளைஞர்கள், குழந்தைகள், கடவுளே இவளுக்கு நல்வாழ்வை தந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ராயப்பர், சின்னப்பர், இவ்வுலகில் முக்குந்தவளாய் இருந்தோர், எங்கள் காவல் தூதர்கள், புனித இஞ்ஞாசியார், சவேரியார், புனித அந்தோனியார், கடவுளே புனிதர் அனைவருடனும் எங்கள் காவல் தூதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். நீங்களும் கரம் உயர்த்தி மன்றாடுங்கள். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்பார்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி ஜெபிங்க. ப்ரேயர் அப்ளிகேஷன் அப்படின்னு, இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ப்ரேயர் அப்ளிகேஷன். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மனசில் சமாதானம் வரும். மனசில் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்க முடியாதுப்பா. அப்படி ஒரு மன சமாதானம் இருக்கணும்னு சொன்னால் யாரையும் மன தாராளமாக ஒரு பரந்த மனப்பான்மையில் சொல்லுவாங்க, மக்னானிமஸ் வே, தாராள மனசோட மன்னிச்சு கொள்ளணும். எத்தனை பேர் தவறு செய்கிறவங்க தான் தவறுகள் தெரியும். தவறு செய்யாதவங்க யார் இருக்காங்க? எல்லோரும் இருக்காங்க. நம்ம வீட்டில் கணவர், மனைவி, பிள்ளைங்க. தவறு செய்யாத பெற்றோர்கள் இருக்காங்களா? தவறு செய்யாத பிள்ளைகள் இருக்காங்களா? பெரிய பெரிய ஆட்சியில் இருக்காங்க, அரசாங்கத்தில் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. தவறு விழத்தான் செய்வாங்க. யானைக்கும் கூட அடி சறுக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது கால் பெருசு, அவ்வளோ பெரிய காலாக இருந்தாலும் அந்த ஆறை சறுக்கி பள்ளத்தில் போய் விழுந்துருது. மலையில் நடந்துட்டு சக்கு சக்கு சக்குன்னு நடந்தபோது பெரிய கால் வச்சுருக்க யானை அப்படி சக்கு சக்குன்னு நடந்து போகிற யானை அப்படியே கால் வழுக்கி பள்ளத்தில் விழுந்துருது. அடிக்கடி பார்த்துருக்கீங்களா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்? எங்கேயோ விழுந்துட்டு யானை அப்படி தூக்கி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் யானைக்கும் கூட அடி சறுக்கும். அதனால் நம்ம குடும்பத்தில் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். இப்படி நெஞ்சில் கை வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய தீமை அப்படின்னா என்னது? பாவம்தான். காய்மகாரம், எரிச்சல், கோபம், பொறாமை அப்படிலாம் இருக்குது பாருங்க. ஆண்டவரே, மெஸ்ஸியாவே, இம்மானுவேலே, விண்ணகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த கடவுளின் மகனே, தேவகுமாரனே, நீ தேவகுமாரனாக இருந்தும் மனிதரோடு மனிதராக எங்களோடு வாழ்ந்து எத்தனையோ ஊமைகளை பேச வைத்தீர், நுண்டிச்சப்பாடுகளை நடக்க வைத்தீர், செத்துப்போன பிணங்களோடு பேசி எழுந்திரு இளைஞனே என்று எழுப்பிவிட்டு கடவுளே, இன்றைக்கு எங்களோடு பேசும், எங்கள் உள்ளத்திலே பேசும். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் வேண்டும். ஒருவர் வரை மன்னிக்கக்கூடிய ஒரு பெரிய மனசு எங்களுக்கு தாரும். ஒருவரை மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமையை தாரும். உம்மை பற்றிய அறிவு ஏதோ தண்ணீர் கடலை நிரப்பியது போல் உம்மை பற்றிய அன்பும் அறிவும் தெய்வீக ஞானமும் எங்கள் இதயங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பங்களை நிரப்பட்டும். அப்பா, ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையை தாரும். ஒருவரை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையை தாரும்.
ஒருவரை மன்னித்து விட்டு கை கொடுக்கக்கூடிய நல்ல மனதை தாரும். கடவுளே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எரிந்து விடாமல் அவர்களை அன்புடன் நடத்தவும், பெற்றோர்களை பண்புடன் பார்க்கவும், ஒருவருக்கு கை குலுக்கக்கூடிய பெருந்தன்மையோடு நாங்கள் நடக்க கடவுளே ஆசீர்வதித்தலும். எங்கள் நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை தாரும். எங்களை மனசு உறுத்தக்கூடிய எல்லா பாவ கட்டுக்களும் எங்களுக்கு விடுதலை தாரும். எத்தனையோ செய்வினைகள் கடவுளே, அதையும் சொல்லி ஃபோனில் என்று கேட்கிறார்கள். செய்வனை வைத்து விட்டார்கள். தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகள், கணவருக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக கணவன் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த விரோதத்தை, குரோதத்தை எங்கள் குடும்பத்திலிருந்து, எங்கள் நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நரக வாயில்கள் உம்முடைய திருச்சபையை தீண்டாது என்று சொல்லி வைத்தீரே. விண்ணக வாழ்வின் திறவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. ஒருவரை மன்னிக்கவும், ஒருவரை சமாதானமை பார்க்கவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையிலே நாங்கள் ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையை தாரும். கடவுளுடைய பிள்ளைகள் என்று ஒருவருடைய முகத்தை பார்க்க நல்ல சக்தியை தாரும். கடவுளே, எங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்று எங்கள் உள்ளத்தில் நிரப்பும். உம்மை பற்றிய ஞானமும் உம்மை பற்றிய சமாதானமும் எங்கள் உள்ளத்திலும் குடும்பத்திலும் நிரம்ப இருக்கட்டும். தண்ணீர் கடலை நிரப்பியது போல் உம்முடைய ஞான அறிவு எங்கள் உள்ளங்களையும் குடும்பங்களையும் நிரப்பட்டும். அப்பா, நிரப்பட்டும். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறவர். இதோ இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிலும் என் ஆன்மா குணமடையும். இப்படியே நெஞ்சில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிறோம். அவருடைய உடம்பிலே ஒரு துண்டு நம்ம உடம்போடு சேர்ந்திருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே ஒரு துளி இரத்தம் நம் இரத்தத்தோடு கலந்திருக்கிறது. பிதாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் உன் திருக்குமாரனோடு நாங்கள் இணைந்து அவரை போல் தூய உடலும் தூய இரத்தம் கொண்ட உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குரிய பிள்ளைகளாகவும் பாதத்தில் நிற்கிறோம். கடவுளே,
நாங்கள் ஒருபோதும் தீமையிலே விழுந்து விடாதபடி எங்களை காத்தருளும். பாவம் என்கின்ற தீமை எங்களை கவ்விக்கொள்ளாதிருக்கவும், நரகத்தின் வாசல்கள் எங்களை எந்த விதத்திலும் தொல்லை கொடுக்காமல் இருக்கவும் எங்களுக்கு நீர்தானே விடுதலை தாரும். பிதாவே, உம்முடைய திருக்குமாரனுடைய இரத்த சரீரத்தினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் இதை மூடி பதிந்து காத்துக்கொள்ளும். ஓ பிதாவே, பேரன்பும் பேராற்றலும் உள்ளவரே சுவாமி, உம்முடைய அன்பும் உம்முடைய பெருந்தன்மையும் உம்முடைய மன்னிக்கும் வல்லமையும் எங்கள் இதயங்களை நிரப்பட்டும் சுவாமி. உம்மை பற்றிய தெய்வீக ஞானம் எங்கள் உடம்பையும் உள்ளத்தையும் உருமாற்றம் செய்து, ஓ தண்ணீர் கடலை நிரப்பியது போல் உம்மை பற்றிய ஞான அறிவு எங்கள் உள்ளங்களையும் எங்கள் இல்லங்களையும் எங்கள் மக்களையும் நிரப்புவதாக சுவாமி. ஒருவர் ஒருவரை பண்புடன் பார்க்கவும் அன்புடன் கைகுலுக்கவும், ஓ எல்லா விதமான அன்புடனும் நாங்கள் வெறுப்புக்களை களையவும் எங்களுக்கு வல்லமையும் உம்முடைய கிருபையும் தந்தருளும் சுவாமி. ஓ ஆண்டவரை சுமந்த பெரிய நாயகியே கன்னிமரியே, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா, சிலுவை அடியில் நின்று உன் திருக்குமாரனை நித்திய பிதாவுக்கு காணிக்கையாக்கியவளே, இதோ உன் திருமகனோடு கலந்து இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்று இந்த விண்ணக வாழ்வுக்கு எங்களையும் அடைக்கலமாய் வைத்து கொள்வாய் நாயகியே. ஓ தாயே, பெரிய நாயகியே, கடவுளை சுமந்தவளே, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. எங்கள் ஆண்டவரும் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை அர்ச்சித்து இன்றும் என்னும் காத்தொள்வாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சென்ற மாதங்களெல்லாம் நம்முடைய கொரோனா வியாதியினால் நிறைய இடங்களுக்கு இயேசுவே ஆண்டவர் நம் மீட்ப பத்திரிகை போய் சேர முடியாமல் போனது. அநேக போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கர்ஸு சரியாக பணி செய்யாததுனாலும் நிறைய டிரான்ஸ்போர்ட் காரியங்கள் பிரச்சனையாக இருப்பதினாலும் நம்முடைய பத்திரிகை தகுந்த விதத்தில் சேர முடியவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் மேகசின் என்று தொடங்கியிருக்கிறோம். அதாவது இயேசுவே ஆண்டவர் நம் மீட்ப பத்திரிகை உங்களுக்கு போஸ்டில் தமிழில் கிடைக்கும். அதே நேரத்தில் இது மேகசின் அப்படி சொன்னால் இமெயிலில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு யாருக்காவது இமெயில் இருக்குதுனாலோ வாட்ஸ்அப் இருக்குதுனாலோ அதை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. பேர் விலாசத்தோடு உங்கள் இமெயில் ஐடி, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனேயே இந்த பத்திரிகை தமிழில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். பத்திரிகை போஸ்ட்டில் வந்து சேராட்டிலும் கூட உங்களுக்கு இமெயிலையும் உங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். அதே மாதிரி ஒரு 15 நாட்களுக்கு பிறகு இதே பத்திரிகை ஆங்கிலத்திலும் வரும். இதில் இருக்க எல்லா கட்டுரையும் எங்களுக்கு ஒரு சகோதரி அதை மொழியாக்கம் செய்து தருவார்கள் ஆங்கிலத்தில். அதை நானும் கவனித்துக் கொள்வேன். ஆகவே உங்களுக்கு இது 20 பக்கம் தமிழில் வருதுன்னா அதே மாதிரி 20 பக்கம் ஆங்கிலத்தில் வரும். ஆகவே உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் எங்களுக்கு தயவு செய்து அனுப்பி வைங்க. எங்கள் இயேசு ஆண்டவர் பத்திரிகை விலாசம் உங்களுக்கு தெரியும். அல்லது சொன்னால் நம்முடைய டீமில் லீடராக இருக்கிறாரு சாம், அவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுத்தா உங்களுக்கு கிடைச்சிவிடும். இயேசு ஆண்டவர் மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கி கணக்கில் உங்களுடைய பணத்தை அனுப்பிவிட்டு சகோதரர் சாம் அல்லது சகோதரர் ஜெரால்ட் அவர்களை தொடர்பு கொண்டு திருப்பலி கருத்துக்களையும் திருப்பலி செலுத்த வேண்டிய தேதியையும் அறிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
உங்களுடைய மேலான நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.